ஹாய்ப்பா. இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சைனைட் காம்பவுண்டு. இது கூட நம்ம வாட்டரையும் ஆசிட்டையும் ஆட் பண்ணால் ஏ கிடைக்குமா? கிடைச்சது ஏ கூட திரும்பியும் வாட்டரும் ப்ளஸ் ஆசிடும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் மெக்கானிசம்லாம் டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக வேறு இருக்கும். பட் அந்த மெக்கானிசம் படி நம்ம எழுதணும், ப்ராடக்ட் எழுதணும்னா நம்மளுக்கு ஒரு வழியாகவே ஆகிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் இதை சில எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆர்கானிக் ரியாக்ஷன்லாம். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே H2O இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போது இந்த ஹைட்ரஜன் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும், ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜன் கூட சேர்ந்துடும். ஸோ அப்போ RCONH2 அமைடு காம்பவுண்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது திரும்ப H2O ப்ளஸ் ஆசிட் ஆட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போது அது எப்படி பிரிக்கலாம்? வாட்டர் H ப்ளஸ்ஸு OH மைனஸ்ன்னு பிரிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த OH வந்து இதோட சேர்ந்துருது, H வந்து இதோட சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ RCOOH ஆகும், NH3 ஆகும் கிடைக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது ஈஸியாக இருக்கா? பட் மெக்கானிசம் படி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால தான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி நீங்கள் போட முடியுங்கிறதுக்காக இப்படி சிம்பிளாக நடத்துகிறேன். ஓகேவா? அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கவும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்டும் அனதர் ஒன் இஸ் அமைடு ப்ராடக்ட்டும் இங்கே கிடச்சிருக்கு.